ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் ஒரு நபருக்கு பெண்ணின் ஆவியால் பாதிக்கப்பட்டு அதற்கு பின்பு அவங்களுக்கு நடந்த திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 1998 நடந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இந்த சம்பவம் நமக்கு ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் என்ற நபர் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் சங்கர் என்ற நபர் 1998 ஆண்டு தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இந்த சங்கர் என்பவர் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் மாஸ்டராக வேலை செஞ்சிட்ருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போயிட்டு இரவு 11:30 மணி 12 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவது வழக்கம். அப்படி ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த சங்கர் சைக்கிளில் தான் வேலைக்கு போயிட்டு வருவார். அப்படி ஒரு நாள் நைட்டு வேலையை முடிச்சுட்டு சைக்கிளில் தன்னுடைய கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இவங்க ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய அய்யனார் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு போவது தான் வழக்கமாக இருந்திருக்கு இவருக்கு. அந்த அய்யனார் கோயிலை தாண்டி தான் இவங்க வீட்டுக்கும் போக முடியும். அப்படி தினசரி இவர் வேலையை முடிச்சுட்டு அந்த அய்யனார் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதற்கு பின்பு தான் அவர் வீட்டை நோக்கி போவார். அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி யாரோ நடந்து வருவது மாதிரி இவருக்கு தோணியிருக்கு. உடனே இவர் எதுவும் கண்டுக்காத மாதிரி சைக்கிளை வேகமாக மிதிச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போகிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் அவங்க வீட்டு கதவை தட்டிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. உடனே தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போது இந்த சங்கரோட மனைவி கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது இவங்க கணவர் பின்னாடி ஒரு பெண்மணி நிற்பதை இவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் இவர் கணவரிடம், என்னங்க உங்கள் பின்னாடி ஒரு பெண்மணி நிற்கிறாங்க, யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இவர் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லடி அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெண்மணி இருந்த உருவம் இல்லை. ஒருவேளை தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்ததால் அப்படி இருக்குன்னு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு தன்னுடைய கணவரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் வழக்கம் போல் இவர் காலையிலேயே வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு வழக்கம் போல் வரும்போது அந்த அய்யனார் கோவில்கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது நேற்று நடந்த மாதிரியே இன்றும் அவர் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வருவது போல் இவருக்கு தோணியிருக்கு. அதை எதுவும் கண்டுக்காமல் வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் அவங்க வீட்டு கதவை தட்டுறாரு. அப்போது அவங்க மனைவி கதவை திறந்து வெளியே வரும்போது ஒரு அதிர்ச்சியான நிகழ்வை பார்க்குறாங்க. அப்படி என்ன பார்க்குறாங்கன்னா, நேற்று பார்த்த அதே பெண்மணி இன்றைக்கும் உங்கள் கணவர் பின்னாடி நிற்கிறத இவங்க தெளிவாக பார்த்துருக்காங்க. உடனே அவங்க கணவரை தள்ளி கத்திக்கிட்டே அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த உருவம் அப்படியே மறைஞ்சிருச்சு. உடனே பயந்து போன சங்கரின் மனைவி கணவர்கிட்ட, என்ன நடக்குதுன்னு தெரியல, நேற்று பார்த்த அதே பெண் உருவம் இன்றைக்கும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இவரும் உடனே சொல்கிறாரு, எனக்கும் 2 நாட்களாக என்னுடைய பின்னாடி யாரோ வருவது போல இருக்கு, திரும்பி பார்த்தா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட இந்த சங்கர் சொல்கிறாரு. உடனே சங்கர் மனைவி தன்னுடைய கணவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய சாமி ரூம்ல போயிட்டு அவங்க குலதெய்வமான அய்யனார் கோயில் திருநீர் வச்சுக்கிட்டு 2 பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆகியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதற்கு பின்பு எப்போதும் போல வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த அய்யனார் கோயில் சாமி கும்பிட்டு வரும்போது இவருடைய சைக்கிள் மிதிக்கவே முடியலை. பயங்கரமான வெயிட்டு வச்சுக்கிட்டு மிதிப்பது போல இருக்கு. என்னடா திடீர்னு இப்படி நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தடுமாறி தன்னுடைய வீட்டு கேட்டை சைக்கிளை தள்ளிக்கிட்டே வராரு. கஷ்டப்பட்டு அப்படி வந்ததும் வீட்டு கதவை தட்டி இருக்காரு. அப்போது கதவை திறந்து வெளியே வந்த மனைவி அந்த உருவத்தை தெருமுனையில பார்த்துருக்காங்க. அதை பார்த்த உடனே தன்னுடைய கணவரை உள்ளே கூட்டிக்கிட்டு கதவை சாத்திட்டாங்க. உள்ளே வந்து கணவர்கிட்ட பயத்தோட சொல்றாங்க. அதை கேட்ட கணவர் அவருக்கு நடந்ததும் எல்லாமே சொல்லும்போது அவருடைய மனைவி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பிரச்சனை இப்படியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தூங்கிட்டு மறுநாள் காலையில் வேலைக்கு போகாமல் தன்னுடைய வீட்டுக்குள்ளவே தன்னுடைய குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த சங்கர் மேலே சாமி வந்து ஆடுறாரு. அப்படி அந்த சாமி வந்ததும் அவங்க மனைவியை கூப்பிட்டு ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சங்கர் வீட்டில் இருந்து ஒரு 10 வீடு தள்ளி உள்ள ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி தூக்கு போட்டு இறந்துட்டாங்க.
அந்த பெண்மணி தான் உன்னுடைய கணவர் பின்னாடி வந்து ஆக்கிரமிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயனார் சாமி சொல்கிறாரு. அந்த ஆன்மா ஏன் சங்கர் பின்னாடி மட்டும் வருதுன்னு பார்த்தா, அந்த பெண் இறந்து போவதற்கு முன்பு சங்கரை காதலிச்சு இருந்திருக்காங்க. அதை சங்கர்கிட்ட சொல்லும்போது சங்கர் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு பின்பு தான் அந்த பெண்மணி தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அதனால தான் சங்கரை அந்த பெண்மணி பின்தொடர்ந்து வராங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்கிறாரு. இனிமேல் அந்த ஆன்மாவால் எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு அந்த ஐயனார் சாமி சொல்லிட்டு அவங்க வீட்டை சுற்றி ஒரு பூஜை பண்ணியிருக்காரு. அதற்கு பின்பு அந்த சங்கர் மனைவி மறுநாள் காலையில் விழுந்ததும் அந்த இறந்து போன பெண்ணின் வீட்டிற்கு போயிட்டு கோவத்தில் கத்துறாங்க, நீலாம் செத்து போனது நல்லது தான், எதுக்கு என்னுடைய கணவர் பின்னாடி. இது முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதற்கு பின்பு இந்த சங்கர் எப்பவும் போல் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஐயனார் கோயிலுக்கு 100 அடி முன்னாடியே இருக்கும்போது திடீர்னு இவருடைய சைக்கிள் வெயிட் ஏறின மாதிரி வண்டியை மிதிக்கவே முடியலை. உடனே இவர் அந்த இடத்துலையே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த ஐயனார் கோயில் வாசலாண்ட வந்து சேர்றாரு. உடனே சைக்கிளில் வாசலில் விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு திருநீர் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வந்து அவருடைய சைக்கிள் மீது திருநீரை தெளித்து விட்டுருக்காரு. அதற்கு பின்பு தான் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி வந்திருக்காரு. அப்போது சைக்கிள் வெயிட் இல்லாமல் சாதாரணமாக போயிருக்கு. உடனே வீட்டுக்கு வேகமாக போயிட்டு சேர்ந்துருக்காரு. இந்த சம்பவம் முடிஞ்சு 2 நாட்கள் கழித்து அமாவாசை அன்று அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது 2 நாட்கள் முன்னாடி நடந்தது போல் அந்த ஐயனார் கோயில் முன்னாடியே சைக்கிள் வெயிட் ஏறின மாதிரி கனமாக ஆயிடுச்சு. உடனே இவர் சைக்கிளை அங்கேயே நிப்பாட்டிட்டு ஐயனார் கோயில் நோக்கி ஓடி போகிறாரு. நினச்சிக்கிட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பெண்ணோட ஆன்மாவோட தொல்லையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு இவர் திருநீர் வச்சுக்கிட்டு கையில் நிறைய திருநீர் எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது அவர் நிப்பாட்டி இருந்த சைக்கிள் பக்கத்தில் ஒரு பெண்ணின் உருவத்தை பார்க்குறாரு. இவர் கையில் ஐயனார் கோயில் திருநீர் இருக்கிறதால எந்த பயமும் காட்டிக்காம அந்த சைக்கிளை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படி இவர் கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. உடனே சைக்கிள் கிட்ட போயிட்டு அந்த திருநீர் சைக்கிள் மேலே போட்டுட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து சேர்றாரு. இந்த பிரச்சனை இப்படியே விட்டா சரி வராதுன்னு மறுநாள் இந்த சங்கர் வேலைக்கு போகாம இவங்க ஊர் எல்லையில் இருக்க கூடிய ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமிக்கு சில பூஜைகளை பண்றாரு. அப்படி பண்ணும்போது அந்த கோயில் உள்ள பூசாரி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீ பண்ண சின்ன தப்பால தான் அந்த ஆன்மா உன்னை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி என்ன தப்பு பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கு போட்டு இறந்து பெண்மணியின் சாவு ஊர்வலத்துக்கு இவர் போயிருக்காரு. அந்த சமயத்தில் அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணின் சமாதியை பார்த்து கண்ணீரோட அழுதுருக்காரு. என்னால தான் நீ இறந்த அப்படின்னு சொல்லிட்டு அழுதுதால அப்போது இருந்து அந்த ஆன்மா இவரை பின்தொடர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டதும் இந்த சங்கர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு. அப்போது இந்த சங்கர் அந்த பூசாரி கிட்ட இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, 48 நாள் விரதம் இருந்து கோயிலுக்குள்ளேயே பூஜை பண்ணி விளக்கு போட்டு இருந்திருந்தா அப்படி பண்ணா இந்த ஆன்மா உன்னை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த சங்கர் சரி நான் அப்படியே பண்றேன், 48 நாள் கோயிலில் இருந்து பூஜை பண்ணி விரதத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கிட்ட சொல்றாரு. அதற்கு பின்பு இந்த சங்கர் 48 நாள் அந்த கோயிலே இருந்து பூஜை பண்ணி முடிச்சிருக்காரு. அதற்கு பின்பு இந்த ஆன்மாவோட எந்த தொந்தரவும் இவருக்கு வரலன்னு சொல்லிட்டு இந்த தினேஷ் சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.